This specialty center. I have been associated from Anandam with Dr. Republica and RMD for many more years actually, and right from beginning I have been seeing her growth, and she has been doing a lot to the service of the humanity, and we have been recommending lot of poor people also to Dr. Republica, and she takes them free of cost and at a very concessional rate. We are extremely thankful to her for her noble service. We wish her all the best and blessings from all the elders of Anandam in all her future projects. Thank you so much. RMD actually பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகளா நடத்திட்டு வரோம். ஸோ 30 இயர்ஸாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது டி நகர். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இன்டெகிரேட்டட் எல்டர் கேர், கேன்சர் கேர், பாலியேட்டிவ் கேர். ஸோ நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து மற்ற அக்யூட் கேருக்கு நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இப்போ இன்ஃபேக்ட் முதியோர்களுக்கும் ஜீரியாட்ரிக் கேருக்குன்னு ஹாஸ்பிட்டல்ஸ் வருது. ஆனால் இதில் சிறப்பு என்னன்னா பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை, இன்டெகிரேட்டட் கேன்சர் கேர். இதில் என்ன அப்படின்னா க்ரானிக் டிசீசஸ்க்கு வந்து தெர் இஸ் நோ ஆப்பர்ச்சுனிட்டி. நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு லெவல் மேலே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸையும் வச்சு வி டேக் கேர், வி கிவ் த ட்ரீட்மெண்ட். தட் இஸ் வாட் இஸ் RMD ஸ்பெஷாலிட்டி. இது 4th பிரான்ச். இதை தவிர நான் ப்ராஃபிட்டபிளாகவும் பண்ணிகிட்டு இருக்கோம். we also train nurses, so they become the caregivers. home visitsum வந்து எங்களோட சிறப்பு. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸை we reach out. அதே மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் கேர், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரீஹாபிலிட்டேஷன் கேர், அதாவது சர்ஜரி முடிஞ்சிருச்சு, வயசானவங்கனால பார்த்துக்க முடியல, அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் வச்சு பராமரிப்போம். அக்யூட் கேன்சர் மேனேஜ்மெண்ட், க்ரானிக் கேன்சர் மேனேஜ்மெண்ட், கேன்சர் பெயின் அதோட ஸ்பெஷாலிட்டி தான் RMD ஸ்பெஷாலிட்டிஸோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ வந்து RMD இப்போ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 bedded சென்டர்ஸ் வந்து நெய்பர்ஹுட் ஹாஸ்பிட்டல்ஸாக பண்ணணுன்றது எங்களோட விருப்பம். இதில் வந்து இது 2வது பிரான்ச்சு. ஸோ அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேன் தமிழ்நாடு இந்த மாதிரி நெய்பர்ஹுட் இன்டெகிரேட்டட் ஜீரியாட்ரிக் பாலியேட்டிவ் அண்ட் கேன்சர் கேர் ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படின்றது தான் எங்களோட ஃபியூச்சர் பிளான். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 tier சிட்டிஸ், ஏன்னா சிட்டியில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். பட் நீங்கள் சின்ன சபர்ப் டவுன்ஸு லைக் திருச்சியை சுற்றியோ இல்லை கோயம்புத்தூர் அந்த மாதிரி 2 tier சிட்டிஸில் வந்து நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இன்னொரு 10 ஹாஸ்பிட்டல் பிரான்ச் திறக்கலாம் அப்படின்றது தான் எங்களோட ஃபியூச்சர் நோக்கம். என் பேர் விஷால். நான் தான் RMD குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷாலிட்டி டைரக்டராக இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழ்பாக்கில் வந்து புது பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம் RMD ஸ்பெஷாலிட்டி. எங்களோட மெயின் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஜீரியாட்ரிக் அண்ட் பாலியேட்டிவ் கேர். ஜீரியாட்ரிக் அண்ட் பாலியேட்டிவ் கேர் அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து 50 years மேலே இருக்கிற பேஷண்ட்ஸில் வந்து இந்த க்ரானிக் டிசீஸ்லேருந்து கேன்சர் கேர் பேஷண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து ஹை அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுக்க முடியாமல் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட பெயின்லெஸ் ரிலீஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணியா அவங்க கடைசி காலம் வரைக்கும் ஹாப்பியாக இருந்துக்கிட்டு எந்த பெயினும் ஃபேஸ் பண்ணாமல் சந்தோஷமாக இருந்து போகிற மாதிரி நாங்கள். இது தவிர பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெடிசன், பிளாஸ்டிக் சர்ஜரிஸ், அதுக்கப்புறம் வந்து பேசிக் க்ரானிக் இல்னஸ் எல்லாமே வந்து நாங்கள் ட்ரீட் பண்ணிட்டுருக்கோம். இது போக நாங்கள் வந்து RMD அகாடமின்னு தனியாக எடுத்துருக்கோம். இது வந்து என்னென்னா பாவர்ட்டி ஏரியாஸில் இருந்து ஸ்லம்ஸில் இருந்து வந்து வேலை வாய்ப்பு இதில் வந்து குழந்தைகளை கூப்பிட்டு வந்து அவங்க வந்து நர்சஸ், அதாவது GD அண்ட் பாலியேட்டிவ் கேர் நர்சஸாக ட்ரெயின் பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் மற்ற ஹாஸ்பிட்டல்லையும் ஹோம் கேர் நர்சஸையும் ட்ரெயின் பண்ணுறோம். இவங்க வந்து எல்லாமே வந்து சேம் இந்த எல்டர் கேர் இதில் செக்டரில் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணதால் ஸோ இந்த பெயின் ரிலீஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லாமல் மற்ற செக்டர்ஸ்லையும் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு